सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ இன்றைய நாள் ஆங்கிலப்படி 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு, தமிழுக்கு சர்வாரி வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி, இன்று திங்கட்கிழமை. இன்று காலை சூரிய உதயம் 5 மணி 46 நிமிடம். ஏகாதசி திதி பார்த்தீங்கன்னாக்கா காலை 6 மணி 14 நிமிடம், அதாவது சூரியன் உதிச்சு 6 மணி 14 நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரம் மாலை 7 மணி 8 நிமிடம் வரைக்கும் இருக்குது. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 40 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 30 நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க. ராகுகாலம் காலை 7 மணி 24 நிமிடம் முதல் 8 மணி 58 நிமிடம் வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலை 10 மணி 31 நிமிடம் முதல் 12 மணி மதியம் 5 நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க. இன்றைக்கான சுபமுகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா காலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரைக்கும், மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 10 நிமிடம் வரைக்கும் சுபமுகூர்த்த நேரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திங்கட்கிழமை உத்திர நட்சத்திரம், அதாவது திங்கள் உண்டான நாயகன் சந்திர பகவானும், உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானும். இன்றைய நாள் சித்த யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திங்கட்கிழமை, அதாவது சந்திரனும் சூரியனும் இணைகின்ற ஒரு நாளுங்க. அதாவது நம்ம அமாவாசை சொல்லக்கூடிய நாள் சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாள் அமாவாசை. அதே போல் அதோட பிரதிபலிப்பு உண்டான நாள் இந்த திங்கட்கிழமையும் உத்திர நட்சத்திரமும். அப்போ இன்றைக்கி நீங்கள் மனசார உங்களுடைய மூதாதையர்களை வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய முன்வினை கர்மா, உங்களுடைய பிரச்சனையில் இருக்கக்கூடிய தடைகள், நீங்கள் எண்ணிய காரியத்தை உடனே அடையத்துக்கு உண்டான வெற்றி வழிவகுத்தல், இதெல்லாம் செய்யக்கூடியதுங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனால் ஐயரை கூப்பிட்டு தவசம் கொடுக்குறது அதெல்லாம் கொடுக்க முடியாமல் இருந்தவங்க இந்த நாளை நீங்கள் செலக்ட் பண்ணி காலையில் 6லேருந்து 6 மணிக்குள்ளே கொடுத்துட்றது மிக சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 5/2020ஆம் ஆண்டு. மேஷராசி நேயர்களே, வாழ்வில் உயர்வு பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையப்போகுது. எப்பேற்பட்ட உங்கள் மேலே சுமத்தப்பட்ட ஒரு பழியாக இருக்கட்டும், ஒரு கெட்ட பேராக இருக்கட்டும், அதெல்லாம் தவறுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது. உங்களுடைய வாக்குவாதங்களில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது. அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வோ அல்லது வருமான உயர்வோ கண்டிப்பாக நிகழக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. வருமானம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாகவும், தின வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு புதிய மாற்றமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தாய்மாமன் வர்க்கத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. கணவன் மனைவியோட உறவு நிலை இன்றைக்கி பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பது மிக சிறப்பு. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம், கண்டிப்பாக பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவளிங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் நிதானித்து பேசுவது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் பொறுமையாகவும் நிதானமும் இருப்பது பல விஷயங்களில் வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. ஸோ வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கிற நாளாக இருந்தாலும் செலவினங்களும் எதிர்பார்த்து ரெடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுவது, கணக்கு வழக்கு எழுதி செலவு பண்ணுறது சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தூரத்து உறவினர்களுடைய ஒரு மரண செய்தியோ இல்லை நோய்வாய்ப்பட்ட செய்தியோ உங்களுக்கு சேரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம்,
5 கல்கண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, சொத்து, உங்களுடைய பேர் புகழ் இதிலெல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்த கொஞ்ச நாளாக சில பேருக்கு அவமானங்கள் அதெல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது. அதாவது மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் பயணிக்கிறாருங்க. அதாவது ஜென்ம ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு 2/8 சனி பயணிக்கும் போது வீண் அவமானங்கள், பெரிய தடைகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது. கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது மூலிமா இந்த மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய கர்மாக்களை குறைச்சி உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய நாளாக இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக பெண்கள் அதிகப்படியான கோபம், என்ன பேசுகிறோம், எல்லா பெண்களையும் சொல்லலைங்க, சில பெண்களை சொல்கிறேன். கோபத்தில் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செயல்படுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் மற்றவங்களுக்கு மன ரீதியான வலியை கொடுக்கறது, யோசித்து பேசுகிறது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ பெண்கள் சொல்ல வரல, குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களே சொல்கிறேன். நான் பேசும்போது வார்த்தையை மூச்சு காற்று போல் பேசுவது, அதாவது எப்படி உயிர் வாழத்துக்கு மூச்சு முக்கியமோ அந்த போல் பேசுகிறது ஒருத்தரோட மனசை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்துகிறதே வந்து ஒரு கர்மா தான். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் சில பேர்கள் டென்ஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானித்து யோகாவோ அல்லது அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு பண்ணுறதோ உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவி செய்வாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரம் பருப்பு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்க போதுங்க. அமைதியாக நிதானித்து இருக்க வேண்டிய நாளாக இருக்க போது. உடன்பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது. தொழிலில் ஒரு புதிய முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஆரோக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. குழந்தைகளுடன் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையுதுங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுடைய தொழிலில், கூட்டு வியாபாரத்தில், உத்தியோகத்தில் ஒரு புதிய முயற்சி வெற்றி நாளாக மாறக்கூடாது. புதிய ஒப்புதல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக ஒரு இலை 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, சுபமங்கள நாளாக இன்றைக்கி அமைய போதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் உணவு கட்டுப்பாடு மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய தருணங்களாக அமையும். தந்தையாருடைய அனுகூலம், தந்தையாருடைய பேச்சுவார்த்தையில் புதிய ஒப்புதல்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது. குடும்பத்தோட மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மேலதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கையாளுவது மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கான வழிபாடுகள், ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வது மிக சிறப்பான நாளாக அமையும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இன்னைக்கு இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி உடனே மருத்துவரை சந்திக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் வெற்றிக்கும் உண்டான வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா பச்சை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட அருகம்புல் கொஞ்சம் வச்சுக்கிறது மிக சிறப்பாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி இருக்க போதுங்க. தந்தையாரோட மன மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்க போது. வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பேச்சில் நிதானத்திலும் செயலில் புத்தி கூர்மையும் எடுத்துக்கொள்வது மிக சிறந்த யுத்தியாக இருக்க போது. தொழிலில் இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம், கண்டிப்பாக விநாயகருக்கு வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, லாபகரமான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. திருமணம் கைகூடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. நாடு விட்டு நாடு செல்றதுல இருந்துட்டு வந்த சிக்கல்கள் உங்களுக்கு விலகக்கூடிய தருணங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்குது. தந்தையாருடன் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகக்காரர்களுக்கு மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. பெண்கள் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்டு வருது, மனநிலையும் சீராயிட்டு வருது. அதை அப்படியே மேன்மைப்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஆண் பெண்களுக்கு இன்னைக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு சென்று உங்கள் கையால் ஒரு தீபம் போடுங்க. புதிய மாற்றங்கள் உங்களை தேடி வருங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளாக அமைய போதுங்க. இன்னைக்கு எதிர்பாராத லாபங்கள் உங்களை மகிழ்ச்சியில் வீழ்த்தக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுது. உத்தியோகம் கிடைக்கல, உத்தியோகத்தில் பிரச்சனை, உத்தியோக வழியில் சக ஊழியர்களிடம் தொந்தரவுகள், இதெல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைய போகுது. தாயாருடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. சுகமான நாளாக இன்னைக்கு அமைய போதுங்க. பிள்ளைகள் வழியில் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் மாலை பொழுதுக்கு மேலே பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கையாளுறது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம், கண்டிப்பாக செம்பருத்தி பூன்னு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. வருமானம், நீண்ட நாள் விருப்பம், தொழில் ஸ்தானம், இதிலெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்போகுது. குடும்பத்துடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. புத்திர தடை இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி காளிகாம்பாலை வணங்கும் போது அந்த தடை நீங்கக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. சொந்த தொழிலையும் கூட்டு தொழிலையும் கொஞ்ச நாளாக மனசு கசப்பு ஏற்பட்டுட்டு இருந்தவங்க அந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய முயற்சிகளை எப்போவுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க, வெற்றி உங்களுக்கு தாங்க. ஸோ தனுசு ராசி பெண்கள் கொஞ்ச காலமாக தனிமை உலகத்தில் வாழ்கிறது போல் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், மனதுக்கு இதமான விஷயங்கள் செய்யும்போது வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்குது. கடன் சுமை இருக்கிறவங்க பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் டார்க் ப்ளூ, அடர்ந்த நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம், 7 மொச்சை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேன்மைப்படக்கூடிய நாளாக இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள், தந்தையாருடன் வர வேண்டிய சொத்துக்கள், இதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. அதே போல் இன்றைக்கி பேச்சில் நிதானத்தில் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றியாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இயந்திரங்களை வச்சு பணிப்பூர் செஞ்சுட்டு இருந்தவங்க
அதன் மூலயமா லாபங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய தருணங்கள் அதிகமாக இருக்குது. சிறுதூர பயணங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக அமையுமா அப்படின்னு யோசித்து செயல்படுவது மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுடைய எண்ண கூர்மை அந்த விஷயம் சார்ந்ததில் அதில் என்னென்ன அதாவது இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்ற போது நீங்கள் உத்தியோகம் அதாவது 10 வருஷமாக நீங்கள் ஒரு வேலை செஞ்சதுலே நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை இன்னும் கற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சுலபமான வெற்றி கிடைச்சாலும் அதை நிலைநிறுத்தி கொள்வதற்கு உண்டான யுத்திகளை யோசிக்க வேண்டிய நாளாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் வாக்குவாதம் செய்வதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். பயணங்களை குறைச்சிக்கிறதும் இன்றைய நாளுக்கு பயணங்களை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லுப்பு 5 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் சுபமங்கள நாளாக அமையப்போது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. வருமானமும் சரி, கொடுத்த வாக்குறுதியும் வெற்றியாக மாறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கடன் சுமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்க போதுங்க. வருமானங்கள் எவ்வளவு வந்தாலும் எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சு செலவு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சேமிப்பு பண்ணுறதும் சிறப்பாக இருக்கும். நட்பு வட்டாரம் மிக முக்கியம். அதே சமயம் முன்னெச்சரிக்கை மிக மிக முக்கியங்க. எப்போதுமே தனக்குள் ஒரு கவசத்தை வச்சுக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ண ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வீட்டில் வெந்தயம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.